அழகுமதியும் இந்த வேலை இருக்கிற திமிரில் தான் யாரையும் மதிக்காமல் ஆடுறா. அவளோட வேலையை கண்டிப்பாக நம்ம பிடுங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் முடிவு பண்ணிட்டாரு. தங்கராஜ் முடிவு பண்ணது இல்லாமல் டைரெக்டாக காலேஜுக்கு போய் கரஸ்பாண்டன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கள் வீட்டு பொண்ணு அழகுமதிக்கு கண்டிப்பாக இந்த வேலை அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கரஸ்பாண்டன்ட்டும் என்ன சொல்கிறான்னா, அழகுமதி ரொம்பவே டேலண்டான பொண்ணு, எல்லாருக்குமே பிடிச்ச பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிற பொண்ணு, இத்தனைக்கும் பர்மனன்ட் ஜாப் அடுத்ததாக போட வேண்டிய நிலைமையில் லிஸ்ட்லேயே அவங்க பேர் தான் முதல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாலும் தங்கராஜ் தன்னோட முடிவில் கரெக்டாக இருக்காங்க. அப்போ தான் கரஸ்பாண்டனும் சொல்கிறாரு, சார் இதில் நான் மட்டும் முடிவு எடுக்க வேண்டியது இல்லை, கமிட்டியில் எல்லாருமே முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போ போய் நான் என்னை முடிவெடுக்க சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாலும் தங்கராஜு, நான் ட்ரஸ்ட்டு மூலமாக தான் வந்திருக்கேன், என்னோட பங்களிப்பும் ட்ரஸ்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு கரஸ்பாண்ட்டை சொல்லவுமே நான் நம்புகிறேன் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு தங்கராஜ். தங்கராஜு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் வீட்டில் போய் இருக்காரு. எப்படி இருந்தாவது அழகுமதிக்கு வேலை போயிடும், அழகுமதியோ சோர்ந்து போய் தான் வீட்டுக்கு வரப்போகிறா. அவளோட நம்பிக்கை உடையிற இடம் தான் நம்ம சுரேஷ் நல்லபடியாக நல்ல மதிப்பாகவும் அவளை திமுறை அடக்கிற மாதிரியும் செய்கிற அளவுக்கு சுரேஷ் கொஞ்சம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தங்கராஜ் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி, சுரேஷ் வரும்போது அழகுமதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவுமே, அவளை எதுக்கு மாமா நான் கூட்டிகிட்டு வர முடியும், என்னால் அவளெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாத மாமா, என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லவுமே, சுரேஷ் மாமா சொன்னால் அதில் பல அர்த்தம் இருக்கும், உனக்கே தெரியும், போய் நீ அழகுமதியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, மாமா இன்னும் காலேஜே முடியல, அப்புறம் எப்படி அவளை நான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ போ மாப்பிள்ள, அப்போ தான் அங்கே போனால் தான் உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷும் காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போகும்போது தான் அங்கே நம்ம அழகுமதியை கரஸ்பாண்டனும் கூப்பிட்ருப்பாரு. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து தங்கராஜ் வந்தார். வந்ததுமே எங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாருமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை, அதனால வேறு வழியே இல்லாமல் உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாரு. இப்படி இருக்கிற இடத்துல நான் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சா கண்டிப்பாக என்னால் அதை கொடுக்க முடியாதுமா, என் மனசாட்சிக்கு துரோகமும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த காலேஜுக்கு நீ அவ்வளோ தூரம் உன்னோட உழைப்பை போட்டிருக்கும் போது அப்படிப்பட்ட கேரக்டரும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச பொண்ணாகவும் இருக்க இந்த மாதிரி ப்ரொஃபஸரை நான் எப்படி விட முடியும். இங்கே பரம அழகுபதி, நம்ம காலேஜ் மெம்பர்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரியான பொண்ணை நாங்கள் இழக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்மனன்ட் ஜாப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தாம்மா உனக்கு பர்மனன்ட் ஜாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஆர்டரையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம அழகுமதி. ரொம்பவே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம சுரேஷும் பார்க்குறாங்க. சுரேஷுக்கிட்ட நம்ம அழகுமதி ரொம்பவே திமுறா அந்த காப்பியை காமிக்கும் போது சுரேஷும் என்னாச்சு இவளுக்கு என்ன ஆர்டர் காப்பி மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி இந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாரு. என்ன திமுறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன தெரியுது, இதை ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது வெறும் லெட்டர் கிடையாது, என்னோட ஜாப் பர்மனெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவமே, நம்ம என்னென்னமோ நினச்சோம், இவ எதை நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமோ இவளுக்கு அதே மாதிரி பர்மனன்ட் ஜாப் கொடுத்து இப்போ இவளை சும்மாவே கையில் பிடிக்க முடியாது, இப்போ சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் நினைக்கிறாரு. இவளை திமிர அடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா இப்போ இவளுக்கு கையில் நல்ல ஜாக்பாட் கிடைச்ச மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாரு. சுரேஷ் நினச்சது மட்டும் இல்லாமல் சரி இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுமே நம்ம சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அங்கே கரஸ்பாண்டன்ட், அம்மா நீ தாராளமாக இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார் இந்த வேலையை விட்டு தூக்க சொன்னாங்களோ அவங்க முகத்தில் நான் கரியை பூசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சுரேஷோட நல்லா ஜாலியாக கிளம்பி போகிறாங்க. சுரேஷும் மதியும் வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே தங்கராஜ் வந்து இவங்க எப்படா வருவாங்க, அழகுமதியோட முகத்தில் அந்த சோகத்தை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தருணத்தில் தான் நம்ம சுரேஷை பார்த்தனையும் வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டி அணைச்சு, என்னாச்சு மாப்பிள்ள எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ
என்ன மாமா என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ சொல்வா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம சுரேஷ். அதுக்கப்புறமா தங்கராஜ் வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ரேவதி வா சுரேஷ் என்ன அழகுமதி இப்போ உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அழகுமதி ஃபஸ்ட்டு இந்தாங்க ஸ்வீட்டு நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. என்ன என்ன ஸ்பெஷல் என்னாச்சு என்ன ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஜாப் பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் என்னோட வேலையை பறிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் நம்ம நல்லதை நினச்சா நல்லது தான் நடக்கும், கெட்டதை நினைக்கிறவங்களுக்கு கெட்டதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நல்லது பண்ணதுக்கு என்னோட வேலையும் இப்போ பர்மனெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் இதை கேட்ட நம்ம தங்கராஜ் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் சுரேஷன் தங்கராஜை பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா என்னாச்சு மாமா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சுரேஷ் நான் தான் பண்ணேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்கள் சும்மாவே இருந்திருக்கலாம், இப்போ அவளை பிடிக்கவே முடியாது, காலை சலங்கை கட்டி ஆடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் நினைக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம சுரேஷ் என்ன பண்ணுறேன்னா மாமா நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் நான் என்னையும் மதியம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க, உங்களுக்கு அப்பா ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சுரேஷ் மாமா ஃபோன் பண்ணார் எல்லாத்தையும் சொன்னார், வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு தான் சொன்னார், உன்னோட விருப்பம் மாப்பிள்ள நீ போயிட்டு வரேன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லவுமே சரிங்க மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு நம்ம சுரேஷ். தங்கராஜும் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இவங்களோட. அப்போ சுரேஷ் தங்கராஜை பார்க்க என்ன மாப்பிள்ள நானும் வரேன்னு பார்க்குறியா, ஆமாம் உங்களை 2 பேரையும் நல்லபடியாக கூப்பிட்டு வந்தேன், அதே மாதிரி உங்களை கரெக்டாக வீட்டில் போய் விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கம்மிக்க வேணாமா அதனால தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ்லோ சரிங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. அழகுமதியும் சுரேஷும் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்ததுமே நம்ம பாக்யராஜுக்கு சந்தோஷம் தாங்கலை. அம்மா அப்பா சுரேஷும் மதியம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கூப்பிட்றாங்க. மலரோ அழகுமதியை பார்க்கறதுக்காக ஆவலோட ஓடி வராங்க. அந்த இடத்துல அழகுமதியோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வாடா சுரேஷ் அப்படின்னு மலர் கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்குள்ளே வந்ததுமே அப்போ தான் தங்கராஜ் வந்து எப்போவுமே சுரேஷ் வீட்டுக்குள்ளே வந்ததுமே தான் தான் நல்லவன் அப்படின்றதுக்காக பில்டப் கொடுப்பாரு. அது மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்ததுமே தங்கராஜு ராகவன்ட்ட பேசுகிறாரு. மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்கவும் என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி மதிக்கு வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவுமே அப்போ தான் ராஜலட்சுமிக்கு பக்கன போகுது. என்னது இவளுக்கு வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சா, சும்மாவே டெம்பரவரியாக வேலை பார்க்கும்போதே வீட்டில் இந்த ஆட்டம் ஆடுனா இதில் இவளுக்கு பர்மனெண்ட் வேற ஆயிடுச்சா, இனி இவளை கையிலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி நேராக சுரேஷ் கிட்ட என்னடா சுரேஷ் நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா, இவளுக்கு வேலையும் பர்மனெண்ட் ஆயிடுச்சா, இதை ஒன்றுமே நம்ப முடியலையேடா, சும்மாவே வேலை பர்மனெண்ட்டாக இல்லாத போதே இவ வீட்டை ரெண்டாக்கிட்டா, இதில் இப்போ வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா இனி என்னென்னலாம் இந்த வீடு அல்லோலப்பட போதோ தெரியலையே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அழகுமதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மலர்கிட்ட பேசியாகணும், அவங்கக்கிட்ட நம்மளுக்கு இப்போ வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மையை சொல்லி அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்போ பாக்யராஜ் கிட்ட மதி போனதுமே எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சு ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை நீட்டவுமே நம்ம பாக்யராஜ் என்ன பண்ணான்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா மதி மலர்கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. அப்போ மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறாங்க மலர். அப்போ பாக்யராஜும் சொல்கிற மலரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மதி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸ்வீட்டு உனக்கு நீட்டுறா, நீ என்னமோ மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிற நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியல பாக்யராஜ், அவள் பேசுனது எனக்கு இன்னும் மனசுலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசுகிறாங்க. அப்போ மதி வந்துடுறாங்க. அப்போது நம்ம பாக்யராஜ் வந்து சரி இவங்க 2 பேர் தனியாக பேசுகிறதா நல்லது அப்படி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுமே சரிங்க நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு இதாக தவறுதலாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாமே என் மேலே தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியாக இருந்தால் என்ன மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து ஒரு வார்த்தை சொன்னதுமே நம்ம அழகு மலரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் தன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு என்ன அக்காவாக சொல்கிறாளே, இந்த ஒரு பாசத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் என்ன பண்ணுறாங்கன்னா மதியை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. இனி மலர் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது இந்த வீட்டுக்கு. அது எப்படி நடக்க போகுதுன்னா மலரோட தம்பியான கார்த்திக்கு இப்போ கல்யாணம் பேசுறதுக்காக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான்
பாக்யராஜோட தங்கச்சியான ஸ்ருதிக்கும் மலரோட தம்பியான கார்த்திக் இவங்க 2 பேருக்குமே இடையில ஒரு காதல் இருந்திருக்கு. இந்த காதல் இப்போ வெளிப்பட போகுது. இந்த காதல் விவகாரம் தெரிஞ்சா இனி மலர் என்ன பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாமல் மலருக்கு கூடவே இருக்க போறாங்களா? நம்ம மதி கண்டிப்பாக இருக்க தான் போறாங்க. இந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிக்க போறாங்க? சும்மாவே மலரோட குடும்பத்தை பிடிக்காத ராகவன் ராஜலட்சுமி இந்த சம்பந்தத்தை ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதை எப்படி ஏற்றுக்க வைக்க போறாங்க? இனி என்னென்ன பிரச்சனைகளை நடக்க போகுது? கார்த்திக்கும் சுருதிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த டிப்ஸாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.